வணக்கம். பஞ்சமி நிலம். இந்த பேரை நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா, மத்த நிலங்களுக்கும் இந்த நிலத்துக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியுமா? அது கூடவே வர சில பிரத்யேகமான மாத்தவே முடியாத கண்டிஷன்ஸ் தான். வாங்க, அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. பஞ்சமி நிலத்தோட முக்கியமான நிபந்தனைகள் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை தெரியலனாலும் பரவாயில்ல, ஏன்னா அடுத்த சில நிமிஷத்துல இதுக்கான தெளிவான பதில நாம சேர்ந்து பார்க்க போறோம். முதல்ல பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பஞ்சமி நிலம் அப்படிங்கிறது சும்மா ஒரு லேண்ட் கிடையாது. அதோட உண்மையான அடையாளமே அது கூடவே வர அந்த சட்ட நிபந்தனைகள்ல தான் இருக்கு. சொல்லப்போனா அந்த கண்டிஷன்ஸ் தான் அந்த நிலத்தோட அடையாளமே. அப்போ என்னதான் அந்த முக்கியமான கண்டிஷன்ஸ்? வாங்க, பஞ்சமி நிலத்தோட ஆன்மான்னு சொல்லப்படுற அந்த முக்கியமான விதிகளை நம்ம ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். இதுல முதல் கண்டிஷன், ரொம்ப முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, ஒருத்தருக்கு நிலம் கொடுத்த 10 வருஷத்துக்கு அதை யாருக்குமே விற்க முடியாது, பரிசா கொடுக்க முடியாது, அடமானம் வைக்க முடியாது, ஏன் குத்தகைக்கு கூட விட முடியாது. இந்த 10 வருஷம் ஒரு கம்ப்ளீட் லாக் அண்ட் பீரியட் மாதிரி. சரி, அந்த 10 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அப்போ விக்கலாமா? விக்கலாம். ஆனா அங்கேயும் ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நிலத்தை யாருக்காவது கை மாத்தணும்னா, அதுவும் தலித் சமுதாயத்தை சேர்ந்த இன்னொருத்தருக்கு மட்டும்தான் மாத்த முடியும். வேற யாருக்கும் அதை விற்கவோ கொடுக்கவோ சட்டப்படி முடியாது. இந்த ரூல்ஸ் எல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா ஒருவேளை யாராவது இத மீறினா என்ன ஆகும்? இது சும்மா ஒரு அட்வைஸா இல்ல மீற முடியாத சட்டமா? வாங்க பார்க்கலாம். நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் இங்க தான் இருக்கு. இந்த கண்டிஷன்ஸை மீறினா அதோட சட்ட ரீதியான விளைவுகள் ரொம்பவே சீரியஸா இருக்கும். அத பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். சோ, இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கண்டிஷன்ஸை மீறி செய்யப்படுற எந்த ஒரு நில பரிமாற்றமும், அதாவது சேல்ஸ், கிஃப்ட் எதுவா இருந்தாலும் அது சட்டப்படி செல்லாது. ஆமாங்க, அது டோட்டலா இன்வாலிட் ஆகிடும். இதுதான் அதோட முக்கியமான விளைவு. இது நான் சொல்ற கருத்து இல்ல, இதுதான் சட்டம் சொல்லுது. பாருங்க, சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த நிபந்தனைகளை மீறி நில உரிமை மாற்றம் செய்யப்பட்டால் அது சட்டப்படி செல்லுபடியாகாது. இந்த ஒரு வரி இந்த விதியோட பவரை நமக்கு தெளிவா புரிய வைக்குது. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சும்மா சொல்லப்படல. இதுக்கெல்லாம் பின்னாடி ரொம்ப வலுவான அரசாங்க ஆணைகள் இருக்கு. அதனால தான் இதுக்கு இவ்ளோ பவர். அப்போ இந்த சட்ட விதிகள் எங்கேருந்து வருதுன்னு நீங்க கேட்கலாம். இதோ 2 முக்கியமான அரசாணைகள் தான் இதுக்கு ஆதாரம். ஒன்னு, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டாண்டிங் ஆர்டர் நம்பர் 159. இன்னொன்னு 1941ஆம் வருஷம் வந்த அரசாணை எண் 2217. இந்த ஆணைகள் தான் பஞ்சமி நிலத்தோட நிபந்தனைகளுக்கு உண்மையான சட்ட அதிகாரத்தை கொடுக்குது. சரி, இந்த மாதிரி ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் இருக்கிறதால கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல இந்த நிலங்களுக்கு ஒரு தனி பேரே இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, அதுக்கு பேரு தான் டிசி கண்டிஷன் நிலம். அதாவது ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ்ல பஞ்சமி நிலம் மாதிரி சில ஸ்பெஷல் மாத்த முடியாத கண்டிஷன்ஸோட வர்ற நிலத்தை எல்லாம் இப்படித்தான் குறிப்பிடுவாங்க. இந்த பேரே அந்த நிலம் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டதுங்கிறத தெளிவா காட்டிடும். சரி, இவ்ளோ பார்த்தோம். கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட முடிப்போம். இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போட்ட இந்த கண்டிஷன்ஸ் இன்னைக்கும் அதே சட்ட வலிமையோட தொடருதா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இதோட முக்கியத்துவம் என்ன? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?